Now it's time for our Reiki healers to share their valuable experiences. So firstly, I call upon Mr. Nadarajan. He's a practitioner of Reiki and Sujok acupressure, Bach flower therapy and pranic healing. He conducts Reiki and Sujok classes for all levels. Can you hear me now? Yes. Thank you. This is for Dr. Prasad. How about Alum Velum Pallu Kurudi and oil pulling technique for dental care? Yeah, you can do oil pulling actually. There is a scientific evidence that the inflammation of study, it will reduce the inflammation of the gums, and even it heals in ulcers, non-specific ulcers in the mouth. Regarding the alum and the alamkuchi, yeah, alamkuchi, vepamkuchi, but that is contradictory, like related to their abrasive action on the enamel actually. But it have an extract that is good and Okay, we will come back to you, sir. We've lost him. Yeah. Vasanthi ma'am, we assure you that the answer will come to you through Dr. S.V. Prasad, sir. There is a glitch in his technical thing, so I'll ensure that the answer will reach you by message. Thank you. Yeah, thank you, Dr. Prasad, sir. Now over to you, Mr. Nadarajan, sir. 27வது வேர்ல்டு ரெய்கி டே விழாவிற்கு தலைமை தாங்கிய டாக்டர்களுக்கும் எனது குருவான லலிதா மேடத்திற்கும் ஸ்ரீதேவி மேடத்திற்கும் வசந்தி மேடத்திற்கும் சரஸ்வதி மேடத்திற்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுமாராக ஒரு 15 வருஷமா ரெய்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 2024 ஏப்ரல் மாதம் எனக்கு உதரவிதான பகுதியில் ஒரு எரிச்சல் வலி இருந்தது, உள்ளுக்குள்ளேயே வெளியிலையும். நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணும்போது எந்த அறிகுறியுமே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. மேடத்திட்ட பர்மிஷன் வாங்கி 2024 ஜூன் மாதத்தில் லலிதா மேடத்தில் நேரில் போய் பார்த்தேன். அவங்க ரெஸ்ட்டில் இருந்தாலும் எனக்கு டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாங்க. வந்து ஸ்டொமக் பெரிடிலையும் லிவர் பெரிடிலையும் ஃபயர் பாயிண்டர் செடேஷன் பண்ணாக்கா பியூர் குணமாகும்னு சொன்னாங்க. நான் அதுலேருந்து வந்து அதை அந்த பாயிண்ட்டை செடேஷன் பண்ணின்னு வந்தேன். சுமாராக ஒரு 22 நாளில் எனக்கு அது குணமாச்சு. நான் வந்து எப்போவுமே மெடிடேஷன் பண்ணுவேன், விடமாட்டேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் அடிக்கடி போகிறதுனால கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண முடியல. அதனால ப்ராப்ளம் வந்ததான்னு தெரியும். அதனால் அதுலேருந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மெடிடேஷன்னா ஒரு நாள் ஆர்டினரி மெடிடேஷன், ஒரு நாள் ரெய்கி சக்கரா மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த பவர் சிம்பிள்ஸ் எல்லாம் இல்லை சிம்பிள்ஸை பூரா பாடிக்கு ஃப்ளோ பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன், என்னால் எல்லாம் செய்ய முடியுது. வலி வேதனைகள்லாம் நல்லாவே ஃபுல் ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் இதை எல்லாத்துக்கும் நான் பயன்படுகிறேன். எல்லாருமே கூடுமான வரைக்கும் மெடிடேஷனை விடாமல் செஞ்சுன்னு வந்து சிம்பிள்ஸையும் என் மேலே ஃப்ளோ பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக எப்பவும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது நல்லதே நடக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிவிச்சுக்கிறேன். Thank you, sir. And thank you for encouraging us to do meditation. Thank you. Now we move on to Ms. Periyanayaki. She is also a practitioner of Reiki and Sujok acupressure therapy. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட மாதா பிதா குரு தெய்வம் திருவடி சரணம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 27th வேர்ல்டு ரெய்கி டே. ஸோ கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வருது, 2026. அதுவும் 26 கூட்டினா 9 வருது. ஸோ நவகிரகங்களுக்கு ரிலேட்டடு
ப்ளஸ் சூரியனுக்கு இன்னைக்கு ஆதித்ய நாள்ன்றதுனால சூரிய பகவானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் PS லலிதா மேடம் அண்டு நான் என்னோட ஆத்ம குரு அவங்க தான். என்னோட ஞான குரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா மேடமும் ஸ்ரீதேவி மேடமும். ஸோ மெயினாக நான் இந்த ரேக்கிக்குள்ளே வர்றதுக்கு காரணமே டாக்டர் PS லலிதா மேடம் அவர்களால தான் நான் வந்தேன். நான் 2015 சிவியர் எனக்கு வலி ஏற்பட்டு L4 L5 டிஸ்க் ப்ரோலாப்ஸ் டிஸ்க் ப்ராப்ளம் இதெல்லாம் பல்ஜ் எல்லாமே இருந்தது. ஸோ இதுலேருந்து நான் வெளிப்படுறதுக்கு காரணம் அதை தேட ஆரம்பிச்சது யூடியூப்ல நான் தேடின பிறகு அதில் மருந்தில்லா மருத்துவம்னு பார்த்தேன். நான் பார்த்தப்போ மேடம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு சிட்டிங் தான் அவங்கக்கிட்ட ஹீலிங் எடுத்தேன். மிகவும் வந்து வலி இல்லாமல் ஒரு புது மனிதனாக ஒரு புது குழந்தையாக என்னால் சந்தோஷமா வெளியே வர முடிஞ்சது. அந்த ஒரு சிட்டிங் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது அதன் ஆர்வத்தின் அடிப்படையில் நம்ம இதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு இதை கற்றுக்க முற்பட்டேன். கற்றுட்டு இது 2022 இந்த கலையை ஆரம்பித்து இது வரைக்கும் போயின்னு இருக்கு என்னோட ஜேர்னி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தொலைதூர சிகிச்சையும் நேரடி சிகிச்சையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இதில் தவிர்த்து லெவல் 1 லெவல் 2 எடுத்துக்கொண்டு வருகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லெவல் 1 லெவல் 2 எடுத்துகிட்டு வருகிறேன். இப்போது இதில் உரையாடின அதாவது பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டான டாக்டர் சுனந்தா மேம், ரவி சைக்காலஜிஸ்ட் அவர்களுக்கும், தென் டாக்டர் பிரசாத் சார் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் அவர்களுக்கும் அவர்களுடைய கருத்துரை மிகவும் சிறப்பாக மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருந்தது. மிகவும் நன்றி, ரொம்ப மிக்க மிக்க நன்றி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சில கருத்துக்களையும் தங்களிடம் வந்து எல்லாரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அவங்களுக்கு, 27 இயர் பாய் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஹீலிங் மூலியமாக தொடர்ந்து ப்ளஸ் ரேக்கி கிரிட்லேயும் நான் அவங்களுக்கு வச்சேன். நான் வச்ச பிறகு ஃபஸ்ட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீலிங் பண்ண ஆரம்பிப்பேன். ஹீலிங் பண்ணும்போது அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3 days பண்ணேன் நான் கான்சிக்யூட்டிவ்லி. பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கவரி கிடச்சி அந்த எப்போவுமே வந்து சஃபர் ஆகிட்டு தொடை இடுக்கில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்து கெட் ரிட் ஆனாங்க. இன்னொரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் க்ரானிக் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அவங்களுக்கு. இந்த சீசனில் வீசிங் பயங்கரமாக அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களால பேசக்கூட முடியாது. அவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணி தொடர்ந்து 5 சிட்டிங் அவங்களுக்கு கொடுத்து நான் தொடர்ந்து ஹீல் பண்ணிட்ட பிறகு ஸோ நான் அப்போ பேசும்போது அந்த மூச்சு திணறல் இல்லை. அவங்க ரொம்ப சௌகரியமாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க, நல்லா இருக்கேன். ஏன்னா மெடிசன்ஸ் எவ்வளோ எடுத்தும் அக்ரிவேட் ஆகுற வழியே எனக்கு வந்து கம்மி ஆகலை அப்படின்னு சொன்னதுனால ஸோ அவங்க இதை ரொம்ப ஃபீல் பண்ணி இது வரைக்கும் இந்த சீசனில் வந்து நல்லா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மனிதர்களுக்கு வந்து ஹீலிங் பண்ணும்போது ஒரு ஆத்ம திருப்தி இதெல்லாம் இருக்கிற மாதிரி மிருகங்களுக்கு பண்ணும்போதும் அதே மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணில் படுற அதாவது ஆடு மாடு நாய்ங்க எல்லாமே வந்து பராமரிக்கப்படாமல் இருக்கிறது, ரோட்டில் இருக்கிறது, அவங்களுக்கு என் கண்ணில் பிரபஞ்சம் காமிச்சு அவங்களுக்கு நான் ஹீல் பண்ணும்போது அது மிகவும் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கறது. அதில் ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் நல்லா பல்ஜ் ஆகி கண்ணை மூடிட்டு கண்ணு திறக்க முடியாமல் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் தான் அது. அந்த நாய்க்கு நான் தொடர்ந்து ஒரு 3 நாள் ஹீலிங்கும் ரேக்கி கிரிட்லையும் வச்சேன். அந்த மூஞ்செல்லாம் ஸ்வெல் ஆகிட்டு இறைவனோட அருளாலும் பிரபஞ்ச சக்தியின் அருளாலும் கண்ணு திறந்து நார்மலாக அதோட இது வந்தது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு இட்டுன்னு போய், ஏன்னா அது தெருநாயின்றதுனால நம்ம அதை டாக்டர் கிட்ட இட்டுன்னு போய் வீட்டில் இருக்கிற நாயின்னா நம்ம சொல் பேச்சு கேட்கும், தெருவில் இருக்கிற நாயங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அது தெய்வ சக்தி தான் அதை காப்பாற்றுன்றது ஒரு கோட்பாட்டின் பேரில் ஹீலிங்கில் வச்சேன். நான் ஹீலிங்கில் வச்ச பிறகு இன்னைக்கு நார்மலாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த கலையினோட மகத்துவத்தை வந்து உணர முடியுது. மனிதர்களுக்கு எப்படி பண்ணி அவங்க வாயில சொல்லும் போது உணர முடிஞ்சு சந்தோஷம் அடைகிற மாதிரி அந்த கிரெடிட் எல்லாமே வந்து யூனிவர்ஸ்க்கு போகுது. இவங்க எதுவுமே சொல்ல முடியாது, இவங்க நம்ம பார்க்கும்போது மனசு ஆத்மா ரொம்ப திருப்தியா இருக்கு. அதே மாதிரி ஒரு குட்டி நாய் அப்படிதான் ஒரு கால் வந்து நடக்க முடியாம
ஒருத்தரால காயப்பட்டு அது வலினால தவிச்சிருந்தது. அந்த வலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சின்ன குட்டி நாய் அது. அதுக்கு ஹீல் பண்ணி அது நல்லா இப்போ நடமாடி ஓடி அதோட பேக் டு லைஃப் வந்து அது வலி இல்லாமல் ஓடுறத பார்த்து நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிற்றுல ஒரே ரணமா இருந்தது. ரணமா இருக்கும்போது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே மழை காலம் தான். இப்போ ரீசெண்டா இந்த வருஷம் தான் இந்த மழை டைம்ல தான் நான் சொல்றேன் நான். ஸோ மழை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஊண்டு ஆறாம அது என்ன துன்பப்படுமோ கடவுளே இறைவா பிரபஞ்சமே அப்படின்னு நினைச்சு அதை ஹீல் பண்ணி அது கிரிட்ல வச்ச பிறகு காயம் ஃபுல்லா அது ஒரு செதை மாதிரி தொங்கிட்டு இருந்தது. அந்த செதையெல்லாம் நல்லா ஃபுல்லா ஹீல் ஆயிட்டு அந்த காயம் ஃபுல்லா மறைஞ்சி தழும்பே இல்லாம இருந்தது. இதை பார்க்கும்போது மனதார இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்னோட குருமார்களுக்கும் இந்த கலை கற்றுவித்த குருமார்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். அப்ப அந்த ஒரு டைம்ல நான் கிராட்டிடியூட் தெரிவிக்கிறது உண்டு. அதே மாதிரி இந்த ஆத்மா இந்த சோல்னால நம்ம ஒரு கருவியா கொண்டு எல்லாருக்கும் நம்ம பயன்படும் போது என்னோட இந்த ஆத்மாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அதாவது ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா மண்டையில அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வாமிட்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 24 இயர்ஸ் பாய் அவங்க. அவங்க இந்த மாதிரி சொன்ன பிறகு ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சு நேற்று தான் ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிச்சேன். அந்த பையனுக்கு எல்லாமே நாய்களுக்கு எல்லாமே டைரக்ட் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். மனுஷனுக்கும் டைரக்ட் ஹீலிங் அண்ட் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடில் இருக்கிறப்பல கேள்விப்பட்ட மாதிரி ஹீல் பண்ண சொன்னாங்க. நான் நேற்று ஒரு சிட்டிங் தான் பண்ணேன். வாமிட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2-3 நாள் வச்சு பார்த்துட்டு வாமிட்டிங் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ இது எல்லாமே நடக்குது வந்து பிரபஞ்ச ஆற்றலால் அப்படின்னு தெரியும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காமனாக இருக்கிறது வந்து ஒபிசிட்டி தான். ஸோ ஒபிசிட்டியில் வந்து நிறைய வெளியே ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணி வெளி சாப்பாடு சாப்பிட்றது, தூக்கமின்மை, கவலை, இதனால வந்து ஒபிசிட்டியில் பாதிக்கப்படும் போது நம்ம வந்து ப்ராப்பராக ஜிம்முக்கு போகாமல் நம்ம எப்படி ப்ராப்பர் சேனல் நம்மளே ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ரேக்கி மூலியமா வெயிட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பரத கலை இருக்கு, நம்ம பாரம்பரிய கலை இருக்கு. பரதத்து மூலியமா நம்ம பண்ணும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்தஸ்வரங்கள் இந்த ஒலி எல்லாமே ரேக்கி ரிலேட்டட் தான், எல்லாமே யூனிவர்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இந்த 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த நம்ம நடனக்கலை வந்து நம்ம பாரம்பரிய கலையை யார் ஒருத்தருமே பயிலலாம். இது பொறுமையா வயசானவங்க அதுக்கேற்ற மாதிரி பயிலலாம். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்டெப்ஸ் வீட்லயே பார்த்து நம்ம முறையா கத்துக்கணும் அப்படின்றது ஒரு பட்சம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குருமாரோ ஒரு குரு இல்லை அப்படின்னா பொறுமையா நம்ம அந்த ஸ்டெப்ஸ் பண்ணும்போது நம்ம ஹோல் பாடியுமே ஆக்டிவேட் ஆயிட்டு நல்லா ரிலாக்ஸ் கொடுக்குது, பயங்கர ரிலாக்ஸ் கொடுக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சூரிய நமஸ்காரம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அது 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜிம்முக்கு போகாமலே வெயிட் லாஸ் தினமும் வந்து நடக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். அந்த சூரிய நமஸ்காரம் நம்ம சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பண்ணணும். வெயிட் லாஸ் வந்து டெய்லி ப்ராப்பராக பண்ணும்போது, ஃபுட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம அதை கண்கூட பார்க்கலாம். வெயிட் வந்து டெய்லியுமே ரெடியூஸ் ஆகுது. டெய்லி 1 kg ரெடியூஸ் ஆகுறது பார்க்கலாம். அதுக்கு உதாரணம் நான் தான். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஏன்னா மேடம் நிறைய சொல்லியிருக்காங்க சப்தஸ்வரங்கள் நம்மளை ஹீல் பண்ணும், சூரிய நமஸ்காரம் ரிலேட்டட் டு 7 சக்கராஸ் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து டெய்லி வந்து எனக்கு செல்ஃப் ஹீலிங்கு கம்பல்சரி, மெடிடேஷன் கம்பல்சரி. இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் மற்றவங்களுக்கு வந்து ஹீலிங்கே பண்ண ஆரம்பிக்கிறது. இன்க்ளூடிங் ப்ளஸ் சூரிய நமஸ்காரம் அதை நான் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். இந்த நாள் ஃபுல்லாக இந்த டயர்டுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. என்ன மாதிரி ஒரு மைண்டு டென்ஷன் இருந்தாலும் இல்லை நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ண முடியல, தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சூரிய நமஸ்காரம், ரேக்கி ஹீலிங்கு இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு சிந்தனை வந்து நம்ம ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியுது அப்படின்ற என்னோட தாழ்மையான வேண்டுகோளை வைத்து இந்த கருத்தினை முடிவு பெற்றுக்கொள்ள இந்த ரேக்கி டேல கலந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீதேவி மேடமுக்கு ரொம்ப நன்றி, புவனேஸ்வரி மேடமுக்கு நன்றி, மற்ற எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். எஸ்பெஷலா நீங்க மனிதர்கள் மாதிரியே மிருகங்க கிட்டயும்
இவ்வளவு அன்பா அவங்களுக்கும் வந்து ரேக்கி கொடுக்கறது நிஜமாவே ரொம்ப ஒரு போற்ற தகுந்த விஷயம். அது உங்களோட நல்ல மனசை காட்டுறது. ரொம்ப சந்தோஷம் நீங்க உங்களோட அனுபவங்களை பத்தி. தேங்க்யூ. Now we have next speaker, Mr. Abhirama Rao. He's also a level 3 Reiki practitioner and he has a profound interest in spirituality and healing. Over to you, Mr. Abhirama Rao. Firstly, wishing everybody a very happy new year and a very happy World Reiki Day. I'm extremely overwhelmed to be in the presence of so many spiritual masters and people or practitioners of Reiki, and this is my first time, and it's been just 6 months since I've gotten into this journey, so I'd like to keep it as brief as I can. So yeah, firstly, I have been practicing Tai Chi for 8 years, and that is what basically has led me down this path of healing for self as well as helping others. I was reading books like A New Earth by Eckhart Tolle and Osho and other such spiritually inclined books and material, which has always shaped how I think and how I actually approach life. And these are all actually reasons which have led me to get into this journey of healing, not just for myself but also for people around me. And recently I also went through my Akashic records where I was strongly recommended that Reiki is one of the ways of approaching energy healing and helping people out and exploring what my true purpose is in life. And that's when I began this journey last year with the help of Sri Devi ma'am. Actually, one of my friends, Mr. Harish Ramohan, who is also another Reiki practitioner, he basically recommended that she would be the right person to reach out to and learn Reiki from, and that is when my journey began. And I mean, coincidentally, right when the journey began, my mother also was sick. She was having a viral flu, because of which our immune systems had actually weakened, and she was having a lot of body pain and back pain and leg pain, and she was actually suffering a lot. And thanks to Reiki, thanks to Sridevi ma'am's guidance and learning Reiki under her, I was able to administer the healing process to my mother and alleviate her pain, remove it, so that she is now completely normal. She's come back to normalcy. Also, one of my cousin sisters who learned from me that I've been learning Reiki, she approached me, asking me if I could help her out in terms of giving her distance healing. She had headaches and she had actually had some back pain. So I administered a distance healing for her for 5 sessions, and this was just before she was about to travel to Machu Picchu for a trip, and she was very worried whether to go for the trip or not because of the pain. But once I administered that, she was completely fine in those 5 sessions, and she could actually successfully complete that trip, go to that place. And she was also going there for a spiritual reason, in order to explore the energies of Machu Picchu. And she was extremely grateful that I could actually help her out in that front. How personally this has helped me is, it has helped me understand what my journey is, and I know that the picture is not complete right now, and I'm still on the journey right now. But it has helped me get into practices which was previously mentioned by one of the speakers in this forum, that journaling is one of the most important things. Monitoring what thoughts we have and working on them, and meditating. Of course, the chakra meditation, which I'm diligently doing every day, is also definitely helping me out. And I've been using the crystal grid as well as the Reiki box in order to heal people who have approached me, who have reached out to me, and people who are near and dear to me, and also heal myself. So it has been an incredible experience, and I look forward to learning more from all of you and being in touch with everyone here. Thanks a lot. Yeah, I think it's indeed an incredible experience. I think you have a bright journey in Reiki with all the dedicated practices doing, and also like how you heal the family members. I think if each of a family member have a Reiki healer like that, there won't be any necessity to go to any doctor. So it is wonderful the way you healed your mother and your cousin. Thank you so much for being part of Reiki family, and thank you for sharing your experience. Now we move on to Ms. Arundhati. She's a practitioner of Reiki and Sujok acupressure and magnet therapy.
and she also conducts classes. Over to you, Sarundu. Happy New Year for all. Today, Guru Saranam. Today, my topic is Building Resilience Through Reiki Healing by Arundhati Ramakrishnan, Reiki Grandmaster, Bangalore. Respected ladies and gentlemen who have come here to know about Reiki, my sincere thanks and warm welcome to all of you. Today we are celebrating 27th World Reiki Day, organized by Dr. P.S. Lalitha, distinguished founder of Reiki Center of India. I feel privileged to have learned Reiki healing from first level to Grandmaster level, having received attunement directly from Dr. Lalitha ma'am. I feel so blessed that I could get such a good Reiki Guru in my life. Lalitha ma'am is great and truly a beacon of inspiration for all of us. She motivates all her students to help others through Reiki healing. I humbly offer my respect and pranams to my wonderful and most precious Guru, Dr. Lalitha ma'am. She is very passionate to give awareness of Reiki healing as well as other complementary system of healing like Sujok acupressure, magnetotherapy and crystal therapy, etc. Nowadays, Miss Sridevi, residing at Kumbakonam, is also following on the footsteps of Dr. Ma'am to spread awareness about the power of Reiki healing. Sridevi stands a strong pillar to support the healers and all in the community who are interested in learning Reiki. Thank you, Sridevi, for your sincere efforts. Please continue the good work with the grace of God. Now, I will explain some facts about Reiki. Reiki is 100% spirituality. It is divine in nature and created by Creator of the universe. Reiki energy is present everywhere in the world. The word Reiki contains two words, where the word Re means universal or spiritual energy and Ki means life force energy. If we translate it to Sanskrit, Re means Paramatma Shakti and Ki means Jivatma Shakti. We know in the universe, all living creatures like humans, plants and animals need the life force energy or Jivatma in their bodies to survive. If there is no Ki energy in the physical body, the body cannot survive. Through the power of Reiki, that is the divine spiritual energy that helps to balance or set in harmony in the life force energy in the living system. Reiki healing can thus be understood as the proper channeling of the universal energy in the living system, thus enabling the clearing of the energy block in our energy body, which translates into good health and wellness in their physical body. We can enhance and amplify our healing power through the symbols and the regular practice of meditation. The Reiki healing technique followed by millions in India and around the world. The healing system was discovered by Dr. Mikao Usui, Japanese monk in 1920. It is commonly believed that Reiki originated in Japan, but the truth is that in the Vedic times, there was knowledge of this form of healing. It is likely that this form of healing was widely practiced by the rishis and yogis of ancient Bharat, and it was certainly practiced and taught by Sri Buddha. From Bharat, the Reiki healing system was carried by Buddhist monks to Tibet, then to China, and onwards to finally Japan. However, in modern times, the most precious ancient wisdom was nearly lost until it was discovered by Mikao Usui. Reiki healing can be experienced when a healer channels the universal energy to the life force energy of the recipient through the hands. It will clear energy blocks in the physical body
by balancing the flow of energy in their chakras and cleaning blocks in their energy channels. Reiki healing supports deep relaxation, fosters physical, emotional, mental, and spiritual block. Then healing happens in gentle and most natural way. When I realized the power of Reiki and Sujok acupressure, learned that it will be very useful and helpful for healing myself and others. Personal experience. Resilience is the ability to come back from difficult experiences. It is the capacity to recover from setback, stress, and trauma. In my experience, I have observed fosters the spiritual connection to empower to face adversity with resilience and calmness. Reiki power involves not ignoring problems, acknowledging difficult feelings and challenging situations. Find solutions and move forward even when things are hard. The greatness of Reiki healing power. My husband was suffering from cancer for the last 5 years. He was hospitalized so many times with some problems. But every time his condition would improve quite dramatically and significantly. He would then be discharged within a minimum number of days because of Reiki healing, just 2-3 days, which is the Reiki healing is an excellent complementary support for any other type of treatment. He enjoyed his life and was able to continue with his hobbies till the end. His Jivatma left his physical body peacefully without much sufferings 5 months back. Initially, it was hard time for me, but the power of Reiki meditation practice helped me to face difficult situations with inner strength, equanimity, and deep faith in the divine. Reiki helps enhance emotional power by promoting emotional balance and strengthening inner resilience through energy healing practices. A resilient person who can recover quickly from difficult situations. 5 pillars of resilience are self-awareness, mindfulness, that is, mind in the present time, self-care, positive relationship, purpose of life. Our mind to get balance, do meditation with Reiki or divine power, visualize God's form for concentration, and chant the name of your favorite God when get free time. Balanced mind will be peaceful mind. I express my sincere gratitude to my Guru Dr. P.S. Lilithama and Associate Ms. Sridevi for giving me this opportunity to share my knowledge about Reiki and thank all the healers who supported me all the ways of my Reiki journey and the spiritual path. Thank you all who present here. Thank Reiki, the divine energy. Thank you. Thank you, ma'am. And really thank you to your emotional strength. I really appreciate the way you shared, and thank you so much for enlightening us about Reiki also. And thanks for your continued association with Reiki for all the long years. Thank you so much for coming. Thank you. Now we have Dr. Sri Lekha. She's also a student of Ms. Sri Devi and a Reiki practitioner, apart from her interest in spirituality. Over to you, Dr. Sri Lekha. I really feel very happy to get an opportunity to participate in this 27th Reiki Day. Mata Pita Guru Devam, Hare Krishna. What we believe, we focus, we achieve. So we have to wait for the time to come. We need to push ourselves, keep pushing harder, and
The effort changes everything. So stay committed always. So I'm Shrikala from Madurai. Basically, graduated in BCom with MBA Operations Management, a freelancer in media, and my hobbies includes currently it includes learning and conducting satsang, exploring spirituality. So my mind was like, why I stepped into Reiki? What is Reiki? What drew me towards it? Will I succeed? Will it help me find emotional and physical balance? So, as a freelancer in the media field, I had the privilege of working with reputed organizations, institutions. I began my freelancing in 2018 independently for events, anchoring, acting, and voiceover work. A passion I had nurtured since childhood. However, my health challenges, hormonal imbalances, and all know crossing the age of 40 in a woman will make you feel stagnant, drained, low in energy. So then the beginning of 2023 marked a turning point. I found myself drawn to spiritual path, following my intuition, trusting the flow of life. The challenges steps brought me. I started learning and chanting Vishnu Sahasranama, followed by Lalita Sahasranama, and followed by Lakshmi Sahasranama, triple Sahasranama. So these sacred recitations brought a noticeable transformation in my outlook and energy. I keep chanting. I started conducting satsang on weekdays, so which deepened my spiritual connection. This is one process. Despite this progress, my health continued to fluctuate. So during one satsang, a devotee suggested Reiki. And though I did not fully understand why she thought of me, it turned out to be a divine urge towards self-care and healing. And there started my Reiki initiation from Ms. Sridevi, Guru, Reiki Grandmaster, my mentor and guide. I felt an immediate shift. Her compassionate approach and healing techniques brought me lightness, positivity, and radiant energy I hadn't felt in years. My health, happiness, and day-to-day enthu began to bloom again. I started to learn Reiki myself, not only for my own well-being, but to support my family members. So as a woman, naturally nurture those around us. We normally do. But Reiki, I felt like it is an extension of love and care. So your mind is a reservoir of potential. Your heart is an ocean of strength. Soul is a well of talents, and the body is a vessel of power. So how we need to find out and bring a beautiful chapter in our journey of self-discovery, strength, and balance. I have received Guru blessings in spiritual side already. And now I have received the blessings from Guru Sridevi. And this has added more energy to me. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நான் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலா இன்க்ளைண்டா இருக்கேன். அது இருக்கேனா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஒரு பிஃபோர் இயர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் நார்மலான எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு லைஃபை நான் லீட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃபேமிலியில எனக்கு 2 சன்ஸ் இருக்காங்க.
they are doing their college. மீடியால வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து மீடியா ஃபீல்டு வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் இருந்துட்டே இருக்கும். லைக் யூ கான்ட் ஆல்வேஸ் கெட் டு ஒர்க், எப்பவுமே இருக்கும்லாம் சொல்ல முடியாது. பட் என்னன்னா எல்லாருக்கும் பியாண்ட் தட் எவ்ரிபடி ஃபேஸஸ் சேலஞ்ச், எவ்ரிபடி ஃபேஸஸ் ப்ராப்ளம்ஸ். ஒரே ஒரு விஷயம், மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கா, அது அது இருந்தா எல்லாமே சால்வ் ஆயிடும். பட் என்ன பார்த்தா யூ மைட் லுக், ஓ ஷீ இஸ் லுக்கிங் ஹெல்த்தி அப்படின்னு நினைக்கலாம். பட் ஐ எம் டயபெட்டிக், எனக்கு தைராய்டு இருக்கு, நான் நைட்டு தூங்க மாட்டேன், கொலஸ்ட்ரால் இருக்கு, அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நம்ம எப்ப நம்ம டிஸ்கவர் பண்ண போறோம், நம்ம எனக்கு அதுக்கு வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் இல்லாம இருந்தது. அண்ட் ஆஃப்டர் எனக்கு பிளெஸிங்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ட்யூஷனா எனக்கு போயிட்டே இருந்தது. ஒரு சில பேர் லைஃப்ல வந்து இவங்க எப்படி இருப்பாங்க, when a couple crosses me, ஒரு குழந்தை இருக்கு அவங்க கையில, போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு எனக்கு ஐ ஸ்டாப் தேர். 6 மாசம் கழிச்சு இந்த மாசத்துல அவங்க 2வது கன்சீவ் ஆக போறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லும். அதே மாதிரி எங்க நெய்பர் வீட்ல அவங்க மதர் பாஸ்ட் அவே, அவங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணல. அண்ட் தட் அவங்க ஏன் மைண்ட்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் என்னோட ஸ்பிரிச்சுவல் குரு அவங்கள்ட்ட நான் சொல்லி அண்ட் அவங்கள்ட்ட ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் வாங்கி, என்னோட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, என்னோட பர்த்டேக்கு என்னெல்லாமோ பிரசாதம் எத்தனையோ வருஷம் எனக்கு வந்திருக்கு. ஒரு ட்ரெஸ் வரும், யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் என்னோட பர்த்டே அன்னைக்கு திருப்பதியிலேருந்து எனக்கு கேசரி வந்தது. எவ்ரிபடி வாஸ் ஆஸ்கிங் மீ, அது எப்படி கேசரி வரும், லட்டு தானே வரும் அப்படின்னு. பட் சுவாமிகிட்ட டைரக்டா பண்ணது எனக்கு வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க. வென்னவர் ஐ ப்ரே, லிட்டரலா நான் வந்து சுவாமி கிட்ட சண்டை போடுவேன், நீ என்ன பண்ண போக எனக்கு அப்படின்னு நான் சண்டை போடுவேன். சண்டை போடும்போது அப்படி நின்று இப்படி திரும்பினா யாராவது வந்து கண்ணன், கிருஷ்ணன் இந்த மாதிரி பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நிப்பாங்க, மகாலட்சுமி. என்னடா சுவாமிகிட்ட இருந்து பிரசாதம் எல்லாம் வந்திருக்கு, பூவே வரல அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி வந்து பூ கொடுப்பாங்க. எங்க பூக்காரி பேர் மகாலட்சுமி. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் இஃப் யூ ஸ்டார்டட் திங்கிங் ஸ்பிரிச்சுவலி, உங்களை பத்தி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாமே நமக்கு பாசிட்டிவா ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி யூ வில் ஃபீல் தட், எங்க போனாலும் யூ வில் ஃபீல் த ஸ்பிரிச்சுவல் திங். சோ அது மாதிரிதான் எனக்கு வந்து என்னோட சத்சங்கம்ல சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து நீங்க ரெய்கி கத்துக்கோங்க, ஷீ வில் கைட் யூ அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் என்னோட பேர் ஸ்ரீகலா, அவங்க பேர் ஸ்ரீதேவி. அண்ட் ஐ ஃபெல் லைக் வேர் எவர் ஐ கோ, எங்க ஃபேமிலியில எல்லாருமே ஸ்ரீ தான். ஸோ அவங்களும் என்னோட ஃபேமிலி மெம்பர் தான். ஸ்ரீநாத், ஜெய்ஸ்ரீ, ஸ்ரீ விஸ்வம், ஸ்ரீ கோமதி. ஸோ எல்லாருமே எங்க ஃபேமிலியில ஸ்ரீ பேர் இருக்கும். ஸோ அண்ட் ஷீ ஆல்சோ ஆடட் டு மை ஃபேமிலி. ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. இன்னும் நான் நிறைய பேருக்கு வந்து ஜென்ரலா என்கிட்ட வந்து நான் இது வரைக்கும் நான் ஹீலிங் அப்படின்னு பார்த்தா நான் பெருசா பண்ணதில்லை. மேபி ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் நினைக்கிறேன் இந்த 2026ல. ஆனா நிறைய பேர் வந்து என்னோட ராசியா என்னன்னு தெரியல, எனக்கு கும்பராசி. அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம், தட் ப்ராப்ளம்னு. ஐ ப்ரே காட். அண்ட் பொதுவா நான் எப்படி நம்ம வந்து விஸ்தாரமா என்ன சொல்றதா தள்ளி நின்று பார்த்தா அந்த ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்ப எனக்கு இது வந்து ஒரு ஆடட் ஃபிளேவர் மாதிரி இருக்கு. இன்னும் நான் வந்து ஐ கேன் கிவ் மோர் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த், வேற எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இந்த ரேக்கி லிட்டரலா என்னை வந்து மாத்திருக்கு. ஐ ரியலி தேங்க் மை குரு அண்ட் அவங்களோட குருஸ். இங்க இருக்கிற எல்லா ஹீலிங்ல இங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் குருஸ் யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியா உங்க மூலமா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து அப்படியே ஒன்னு கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்
அது மாதிரி அப்படி அதை வந்து நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுல போட்டு அது மூலமா நீங்க வந்து எல்லாருக்கும் உங்களோட வைப்ஸ பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன். ஐம் டாக்டரேட் ஸ்ரீகலா போட்டிருக்காங்களே, என்னடா இவங்க வந்து என்ன டாக்டர், அவர்கள் மென்டல் டாக்டரா இருப்பாங்களா அப்படின்னு கூட யோசிக்கலாம். நாட் சோ, ஐம் ஹானரரி டாக்டரேட் இன் மீடியா. ஸோ அதனால அடுத்தது நான் வந்து இதுல வந்து நான் இன்னும் நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாக்குறேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஸ்ரீகலா அப்படின்னு சொன்னாலே நாம் எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு நான் வந்து நல்லது சர்வீஸ் பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லெட் திஸ் passes to everybody. Thank you so much. Hare Krishna. எனக்கு இருந்த டவுட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க மேடம். டாக்டர் ஸ்ரீலேகா, ஐ வாஸ் லைக் வண்டரிங். ஸோ கிளியர் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி. ஸோ ரொம்ப மோட்டிவேட் இருந்தது ஒரு ஸ்பீச். அண்ட் ஐ திங்க் யூ ஹாவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் இன் Reiki with your interest. You can definitely heal more people and come into the fold of Reiki Center of India. Thank you so much for sharing. Thank you. Now we move on to our next speaker, Mr. Daya Vasudevan. He's a Reiki Grandmaster and he has been practicing Reiki for past 27 years. Over to you, Mr. Daya Vasudevan, sir. Happy New Year to all. Happy Reiki Day. I am Mrs. Daya Vasudevan. என்னோட ஹஸ்பண்டோட இதுல பேசுறேன், அதனால இட்ஸ் வாசுதேவன் வந்திருக்கு. Oh, sorry, sorry. எனக்கு தெரியல. That's okay. Because அவரோட லேப்டாப் அவரோட ஜூம்ல இருந்து வரதுனால it is Mr. Vasudevan. I am Mrs. Daya Vasudevan. So I am very grateful to Dr. Lalita for introducing me to Reiki. நான் 1998ல I started எப்படின்னா அப்போ ரேக்கினா யாருக்கும் தெரியாது. So there was a program in Doordarshan about Reiki by Dr. Geeta Krishnakumar. அப்போ என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் கால்வலி ரொம்ப இருந்தது. ஸோ we called her twice, thrice. Then she said, why not you learn so you can treat him. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கற்றுண்டு நான் எனக்கும் என் ஃபேமிலி அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். Then I came into contact with Dr. Lalita. And then my pranams to my pranams to Dr. Sunanda Ravi and Dr. Prasant, and to all the Reiki masters assembled here, and all the people, and my pranams especially to Dr. Lalita and to Sri Devi. 98ல ஆரம்பிச்சது, அப்புறம் then continued. It has become my way of life. 27 years now, so you become part of it. So I agree with Sri Lata. It's a divine intervention, nothing else. And the Mari Marsha, I started encouragement from Dr. Lalita. I started healing others. And I was hesitant. Namlala Mudima, the Marila Naria Nenchirne. But Dr. Lalita, she used to encourage me, guide me, and then you can do for others also. And then started doing. அது மாதிரி இருக்கச்சே I was healing a dyslexic boy. Then he went abroad for studying undergraduate. லண்டன் போனான் அவங்க அம்மாவோட சப்போர்ட்ல. And then first year ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் திங். செகண்ட் இயர்ல எக்ஸாம் எதுனும் வச்சு he got depressed because அவன் ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாவே அவங்க அம்மா படிச்சு தான் அவன் எழுதியிருக்கான். So he didn't know what to do, and then his mother went and she messaged me, please do Reiki for him, healing, support him, because he knows Reiki also. So அவனோட எல்லா எக்ஸாமுக்கும் I used to do Reiki, send Reiki energy, and then give him some positive reply also. அவன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு he was not confident that he didn't do well. He came back to me. அப்புறம் Reiki பண்ணிட்டு we are not attached to the results. So அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு she came and she called me. She said நான் பண்றேன். She got through in first classல pass பண்ணி and with high marks, and they didn't expect also. That was very எனக்குமே அது ஆச்சரியமா இருக்கு. Though we are Reiki masters here, we are only channels. So every result வரைச்சு we feel okay, something is happening by doing energy. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக ஒன் கேர்ள் she had a brain surgery.
she messaged me இந்த மாதிரி 4 நாளா எனக்கு ரொம்ப தலைவலி நிக்கவே இல்லை, I cannot sleep also, can you do Reiki? Because Reiki is a complementary therapy for other treatment also. So I did Reiki healing. First day அவ வந்து next day message பண்ணா that நான் நன்னா தூங்கினேன், ஏந்து கடிச்சு எனக்கு தலைவலி சுத்தமா இல்லை, இட்ஸ் அ மிராக்கிள், I don't know, I don't have words to explain அப்படிலாம் சொன்னான். So I felt very good. Reiki வந்து it helps even animals, somebody said also. I've sent Reiki healing for a couple of pets. And ஒரு பெட்டை ஒரு டாகுக்கு அந்த அவங்க கேரக்டர் அவங்க லேடி சொன்னாங்க தட் எஸ் இயர் இன்ஃபெக்ஷன், எனக்கு டாக்டர் கிட்ட கூட்டின்னு போனா சர்ஜரி பண்ணணும் சொல்றாங்க. பட் எனக்கு சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரேக்கி ஹீலிங் பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ ஐ டிட் கப்புள் ஆஃப் டைம்ஸ். அது கிராஜுவலா அந்த இயர் இன்ஃபெக்ஷனே போய் அண்ட் தென் தெர் வாஸ் நோ நீட் ஃபார் சர்ஜரி. Reiki வந்து for other than health, you can do for job, education, and it's a divine energy. நம்ம சுவாமி கிட்ட என்னெல்லாம் வேண்டிப்போமோ அதெல்லாம் Reiki பண்ணலாம். ஸோ ஒரு பொண்ணுக்கு ஜாப் இன்டர்வியூக்கு பண்ணேன், பட் she didn't get it. But I told her, see, Reiki பண்ணியாச்சு, something, it is good whatever happens. And then after a couple of months, she got in the same office with a higher post, with a good department. So she was surprised. So that is the power of Reiki healing. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு. எனக்கு மெயினாக இன்னொன்று ஒரு ஆச்சரியம் இருக்குன்னா, whenever you do Reiki, you can find lost things. அது நிறைய எனக்கு நடந்திருக்கு. எது இம்பார்ட்டண்ட்டாக தொலைஞ்சிருந்தா மாத்திரம் தான் நான் Reiki பண்ணுவேன். சாதாரணமாக தேடுறதுக்குலாம் we cannot use divine energy. ஸோ அது மாதிரி ஒரு 99% கிடச்சிருக்கு எனக்கு. அது ஒரு டாக்டர் வந்து நான் கொடைக்கானலில் ஸ்டே பண்ணிச்சு. ஷீ சேட் ஐ ஸ்டேட் வித் ஹர் அண்ட் தென் நாங்கள் கிளம்பிட்டோம். 5 minutes தான் இருந்தது. ஷீ சேட் ஐ வாண்ட் டு, பிகாஸ் ஐ ஹீல்ட் ஹர் நீஸ் ஆல்சோ. அவங்களோட முட்டி ரொம்ப வலின்னு நான் 2-3 நாள் Reiki பண்ணேன். அண்ட் தென் அது சரியா போயிடுது. பட் ஸ்டில் ஷி ஹேட் தட் டவுட், நீ ரேக்கில எல்லாம் கிடைக்கும் சொன்னேன், அதனால இப்போ எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு சாமான் கிடைக்கல, கொஞ்சம் மாசமா ஆயிடுத்து, கேன் யூ டூ Reiki? பிகாஸ் வி ஹாவ் டு டூ வித்வுட் அட்டாச்மெண்ட். ஸோ அதனால நான் Reiki பண்ணிட்டு, தட் இஸ் மை டியூட்டி ஒன்லி டு டூ சென்ட் Reiki ஹீலிங், பட் நத்திங் எல்ஸ். ஐ டோன்ட் ஹவ் எனி அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் இட். ஸோ அதை நான் Reiki பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். தென் when I was about to leave, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஒர்க் பண்றவர் வந்து அந்த காணாத சாமான் கொண்டு வந்து அந்த டாக்டர் கொடுத்தாங்க. ஸோ ஷி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். எனக்குமே அது நிறைய வாட்டி எனக்குமே சர்ப்ரைஸா இருக்கும். திஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் வந்து சில சமயம் Reiki பண்ணலாமா, அந்த ஏதாவது நம்மளுக்கு காலில் கல் ஏதாவது தடிக்குதுன்னா, தென் இமீடியட்லி பீப்புள் சே இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் டூயிங் Reiki, அதெல்லாம் பண்ணலாமா கூடாது. தட் திங் இஸ் ஆல்வேஸ் தேர், வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அப்போ வந்து எனக்கு மை ஹஸ்பண்ட் ஹேட் அ மேஜர் ஆக்சிடென்ட். அப்புறம் இ ரெக்கவர்ட், பிகாஸ் Reikiயும் பண்ணோடனே இ ரெக்கவர்ட் குவிக்லி, சர்ப்ரைஸ் ஆஃப் டாக்டர் ஆல்சோ. ஸோ அப்போ வந்து Reiki அப்போ திருப்பதிக்கு போயிருந்தோம். திருப்பதிக்கு போறச்சே எனக்கு அந்த பேக் ஆஃப் த மைண்டில் சம்படி சேட என்ன நீ Reiki பண்ற அது இதுன்ட்டு, அந்த ஸ்டில் ஐ வாஸ் டூயிங் Reiki, பட் ஸ்டில் ஐ ஹேட் தட் டவுட். அந்த லைன்ல நிக்கிறச்சு அந்த 300 rupees டிக்கெட்ல. அப்ப அங்க யார்கிட்டயோ கேட்டிருந்தோம் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்ட்டு. இந்த பாக்ஸா இருக்கும் இல்லையா திருப்பதியில, தே சேட் இன்னும் 2 hours ஆகும் அப்படின்னு. சம்படி ஹூ ஹட் கம் வித் மீ, அவங்களுக்கு இது ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்காகவும் சேர்ந்து எனக்காகவும் சேர்த்து நான் திருப்பதி பெருமாள்கிட்ட, நான் Reiki பண்ணது கரெக்டுனா ப்ளீஸ் darshan in 15-20 minutes, then I'll take it as a blessing from you. That is so stupid to அந்த திருப்பதியில போய் அந்த மாதிரி வேண்டிக்கிறது நாட் பாசிபிள். பட் என்னமோ தோணுது வேண்டினேன். நாங்க இன்னும் ஒரு ரூம்ல இன்னொரு ரூம்ல போறச்சு தடாலும் ஒரு கதவு திறந்து they said எனக்கு முன்னாடி 10 பேர் பின்னாடி 10 பேர் எல்லாரையும் வெளியில விட்டுட்டு யூ கோ அண்ட் ஹாவ் த ஜாயின் சீனியர் சிட்டிசன் கியூல ஜாயின் பண்ணிடுங்க, தட் இஸ் அ லா, ஸ்டாம்பேட் மாதிரி நிறைய கியூ கும்பல் இருக்கு.
அந்த மாதிரி போயிட்டு நாங்க ஒரு 15-20 மினிட்ஸ்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். That day I felt okay, I am not doing anything. It's only the Srinivasa Govinda only, he's doing healing everybody. நான் இத்தனை நாளா ஸ்டூப்பிடா நான் தான் பண்றதா நினைச்சிருந்தேன். Only he is doing, I'm only a wire or channel, nothing else. அது மாதிரி நினைச்சிருந்தேன். So Reiki has helped me in many ways. I've got good friends through Reiki and gives me mental and physical, emotional support or balance. So there's a lot of experience I've had, even abroad. Pona kuda, even somebody like daughter or friend Peter, அவருக்கு had some problem. So adu Reiki la seriyuthu. They also believe in Reiki. So Reiki has become integral part of our life. So thank you for giving me this opportunity. Thank you Sridevi for organizing this. Thank you so much. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ரேக்கி வந்து ஹெல்த்துக்கு மட்டும்தான் இல்லாம நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங். Now I call upon Ms. Vaidehi Kailasam. She's been a very senior member associated with the Reiki Center of India for quite a long time. So I call upon her to share her experience. Hello, Sridevi. Yes, ma'am. Please proceed. Yes, first of all, I thank all the Reiki members and Reiki gurus, Dr. Sri Mikaya Uzai and Dr. Lalita and Sridevi and other our family Reiki gurus. Okay, I thank my spiritual guru Shirdi Baba and Satya Sai Baba. I thank Paramacharya and my favorite Dr. Lalita Sahasranamam. My favorite Lalita Ambal is my Atma Swarubini. She is giving so much strength and spiritual. I'm going only. I am living a spiritual life. I am not thinking about myself. I am thinking about others. எல்லாரும் நன்னா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகத்துல எல்லாரும் ரொம்ப நன்னா இருந்தா that is my pleasure. Selfless help only. I am a Reiki member. எனக்கு நான் புரிஞ்சுனது லைஃப்ல நமக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரே ஒரு திங் காட் கிட்ட கேட்க கூடாது. We totally surrender to God. கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது. One by one she is giving. And one of the experience, my brother-in-law, he is in Bangalore, he is 93 years old. For 1.5 years he is suffering cancer, very serious. But day by day is inner strength and outer he is okay. Now he is 94, Jan 15th 95 அப்பொழுது அவர் still he is walking and moving and all and speaking. And another example, my sister's daughter, she is also okay, Meena. Her name is Meena. She is suffering 1.5 years, oxygen level low and everything. But now she is okay. In my life, I am enjoying each and every day Reiki and that chakra healing and inner meditation. Om Sahasrara chakra to Mooladhara chakra. Every day I am doing early after I am wake up, I am doing the chakra meditation and Reiki healing. So I am very, very thank Guru, God, Guru and my inner Atma. Atmale எப்படி நம்ம
ப்ரேயர் பண்ணுங்கிறத எனக்கு ரேக்கி தான் கற்றுக் கொடுத்தது. ஸோ ஐ பிலீவ் காட், ஃபர்ஸ்ட் ஐ பிலீவ் காட் அண்ட் ஐ லவ் ஆல் த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாரும் எனக்கு பிடிக்கும். நோ, ஐ பிகாயா உசையோட பிரின்சிபல் என்ன, ஹேட்ரட் கூடாது, ஆங்கிரி இருக்கக்கூடாது, நம்மளுடைய டியூட்டியை நம்ம செய்யணும். அண்டு நம்மளுடைய டீச்சர்ஸ் அண்ட் எவ்ரி ஓல்டு பீப்புளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இது எல்லாம் அவருடைய இது. ஸோ பெட்ஸ் ஆல்சோ, ஐ லவ் பெட்ஸ் வெரி மச். இன் மை ஃப்ளாட், Jamie, that her name is Jamie. I love her for 5 years. So pets and birds and everything I love. So I thank God, I thank Reiki. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பீச் கொடுக்கறதுக்கு எனக்கு டாக்டர் லலிதா அண்ட் ஸ்ரீதேவி, ஐ தேங்க் டு ஆல் மை Reiki members. Please, thank you. Thank you, ma'am. இவ்வளோ சீனியர் மெம்பரா இருந்து எங்களோட அசோசியேட் ரேக்கி சென்டர் ஆஃப் இந்தியாவோட அசோசியேட் ஆகி நீங்க உங்களோட அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். Bhuvaneshwari ma'am, you have to unmute yourself. Okay. So you can raise your hand virtually or you can physically show your hand in camera also. You will be unmuted. You can go ahead with your question. Or you can even type in the chat box. I think in the beginning of the program, Mrs. Hemalata, she has raised her hand. Is there for some purpose? No. Okay, thank you so much, ma'am. Thank you. The floor is open for discussion and questions. Hemalata ma'am has raised her hand. You can unmute yourself directly, please. I just have a question to ask. How much the Reiki helps in solving psychological, neurological problems? Any experience, any statistical data, or anything to which is, I read lot of things about Reiki, but in many places they write about any pain management and so on. They say that it's a supportive system, and they say that there is no authentic evidence that it really cures. But being an energy that is drawn from the God, we know ourselves because we have experienced that it has really helped us in many situations and done miracles. But I just want to know that there are so many psychological problems floating around. Why Reiki is not getting its place? And is it because of not any authentic data available, or what is actually the situation? People who are practicing more than me must be knowing about it. Thank you. Okay, I will take this question as two parts. One, the neurological and the psychological content, how Reiki cures. The first part is, of course, Reiki is curing the neurological and psychological issue. When we say Reiki heals at physical, emotional, when we say emotional, it is connected to thoughts and feelings. So which is actually at the psychological realm. And when we do that for the Agnya chakra and the Manipura chakra, it helps to come out of any kind of trauma. I mean, depression first. Any kind of deep trauma, we have to cleanse the Swadhisthana chakra. And next, your question was striking the chords towards neurological issues. Neurological, definitely, Agnya and Sahasrara has to be cleansed. Sahasrara not at the straight to the Sahasrara. At the sides of Sahasrara has to be cleansed and balanced. To quote an example, there is a brain issue case which was there that has been healed. When they were doing the surgery, there was a nervous overlapping. So that has to be taken, where Reiki helped with allopathy to streamline the path of their blood vessels in the nervous system. This is my experience, I have to tell you. And one more thing is a coma patient, where she is being treated with Reiki, where the nervous has been affected, and she has been in coma for 6 months. So she is now
3 years recovered from coma. She is doing her own activities. So this is the example that I can quote you for neurological and psychological ailment. Third, the statistical part of it. None of us can give us in any healing modality, we can't measure the content of the statistical data because we merge science and spirituality here. It is not only science here. That is one thing. And the database of the successiveness of this is only trust. Only trust and the recovery, the joy of the client is the byproduct. This is what we can say. And are we doing the documentation of the case histories? Yes, of course. Each healer will have, and we of course have it. That is why we are publishing the Healing Hands magazine. So with related to this, you can also ask questions, no issues. Yeah, you can unmute yourself, Hemalata ma'am. And this year, since you have asked about the psychological things of floating in today's modern era, the trauma which we have treated the emotional trauma which along with the suicidal cases. So that was this year's achievement also. Good. Okay. Yeah, you can proceed with your question. No, as such, I told you that it is, we know it's a miracle, it has happened, and only we know because we have felt it and we have done it. But the problem is the whole world doesn't know about it. So I thought there should be some way of popularizing Reiki system. I keep telling people you join, such things I can do, and I do cure people when they are in real problem. But to say something more about it, Lalita madam once said in the class, like she took a class on 7 days, on the growth of a child from the womb to the child attains 17. The different chakras are blocked, because of different emotional stresses when they were growing. At that point, whichever chakra is getting activated is because of the emotional stress, it gets blocked. And once it is blocked, say for example, Manipura chakra, and after that, all other chakras can't be activated. So the thing is that you said that in some cases you do Agnya chakra and Muladhara chakra, Manipura chakra, but it looks like if it has been blocked at certain age, some chakra, then that means we have to do all the chakra cleansing, no? Exactly. The first is aura cleansing. Here there are mixed group of people, healers and non-healers. Assuming, so I'm polishingly telling you, first is always aura cleansing. Yes. Second, we have to balance the chakras. If one chakra is imbalanced, then all the upper and the lower chakras will become imbalanced. So yes. Balancing the chakra will be the second step. Third will be concentrate more on what the diagnosis is about, where they need attention. We keep the hand on that particular part. Again, I'm repeating here, quoting here. Yes. Okay. When we are doing that concentration to the respective chakras, it goes to the root cause of the problem as well. Again, we have the chance to repair that particular part. The healing hands will move particularly towards that root cause as well. Because the divine energy will reach the root cause and the symptom. That is what the beautiful part of it. The client will say that I have an issue here, but they don't have a knowledge about their own emotional background. So combining these two things, as a healer, we will know the emotional background when we talk to them. Underlining that part, you can concentrate on that particular chakra as well. Then physical ailment has been connected with that respective chakra. Third part is, it automatically moves the healer's hand to the root cause, which is that particular own chakra. And it finds its own energy, then stabilize the energy at that particular chakra. Again, at the Muladhara chakra also, the stabilization has to happen. Please cut the aura after the process is done. This is what the process that we have to do it. I hope I'm clear, because you said, see, the question was on the psychological and the neurological aspect. That is why I highlighted on that particular chakra. Definitely chakra balancing has to be done, because every web of the chakras will hold the emotion, will also hold certain pinches of ailment, which has been like spreading.
You can unmute yourself, please. My experience has been that when I am doing the different chakra sealing, I've realized that in some chakras, the energy flows more. So I know that it is taking. That's the way I understand that. Even though the other side person says a particular problem, I feel this chakra, which is connected to these kind of emotional patterns, is taking more energy, means that is involved in the problem. True. Okay, I think that exactly right. You are right. You are doing the process right. No, but I can't scan. Some people say I have read articles where they scan and they can make out in which chakra it is all the time. That is actually there in USAI system. That is definitely there. And see, what we are learning here is New Life Reiki. That is number one. Second, there is in the ancient days, they had made a lot of other systems called as Holy Fire Reiki, Karuna Reiki, Angel, Rainbow, Candle. There were a lot of different Reiki systems which was being practiced. In one of the Reiki system called Holy Fire Reiki, there is a scanning method which is literally related to the science factor. Here also, as Reiki healers, we are being taught to scan. It is just to sensitize the energy. That is what you're doing it, and you're doing it correctly. Okay. To have a depth of knowledge, I'm just saying, quoting all the other systems in Reiki. That's all. And we follow New Life Reiki. And what are those Reikis? Those are also there in New Life Reiki. So don't worry about it. Dr. Lalita ma'am has given an integrated package of all the Reiki system in one package called New Life Reiki. Thank you, ma'am. You can unmute yourself and in fact, she talked about autism, which I was really impressed. She said any kid, they have identified autism and the kid is just 2 years, can be completely cured. And she also quoted cases where somebody with autism in the teens, he cured that person to a maximum extent. That is really remarkable because there is no cure for autism as such, and they just, in allopathic treatment, it's not at all there much. So I was just asking about this. Some things like this should be published, and maybe it cannot be quantified, like a statistical analysis. So, but at least it is to be brought to the world that there are alternative medicinal systems like ma'am has introduced. They are really powerful and they are really useful, So this is my humble idea that in whatever way it can be promoted, we all should promote it. Definitely, ma'am. We will take forward. We will all together take forward. Yes. And we will think about all the other sources also. For time being, Reiki Center of India websites, you have all the bunch of articles as well as a documented version, which is all authentic. Maybe we can keep sharing you data every month whom we are curing for what it is, so that you can compile it and keep it, like that it will be of use. We are doing it at the background end. Might be hereafter I'll post you guys on that. Okay, that is one thing. Okay, thank you. Thank you so much, ma'am. We'll take that initiative. Thank you. Vasanti Karthik, ma'am, you can unmute yourself, please. Thank you, Hemalata, ma'am. Can you hear me? Yes, ma'am. Thank you. Regarding the psychological problem, I've had an experience with 2 or 3 people. One thing I found was they know what they have mentally worked out. There are some things which they will not share. The dark secrets, that those emotions will never come out. For such people, ideally it would be they have to say sorry as much as gratitude to the cosmic world. Because as humans, we have not much courage to go and say upfront to the person whom we have harmed. Okay, or we thought ill of. I'm sorry, I thought of you like this, or I did this to you. We never come up front. So that blockage can be undone only by asking forgiveness with the cosmic world. The cosmic world will take it up. If it is genuine, it will take it up and resolve the psychological issues. The earlier they do, with greater intensity they do,
they will get themselves relieved of the psychological problems. That's what I wanted to add, because as what you mentioned, this cannot be documented. People will not come up front with their name or whatever issues. So it, as personal relationship with people, we know, yes, they are freed, or, the person to whom they have harmed, they themselves will wrap together, again, bond together. Such things have happened. Such miracles have happened. So just ask them to write sorry or say sorry to the cosmic world. When they write sorry, let them tear it up, as one of the methods which Dr. Sunanda Ravi has mentioned. Write sorry to this person, name of the person, and tear it up. Keep doing it till the person is relieved of that pressure of themselves. That's what I wanted to add up. Thank you, ma'am. Thank you so much. Over to Kalavati, ma'am. Hello. Yes, ma'am. Please go ahead. Hello, Sridevi, madam. Yes, ma'am. Good day to you all. My point, I just wanted to make a small, I'm Revati Shankar. I wanted to make a small point. Somebody had said that, is there any valid data? See, basically, well, 2 points are there. One is, even in any kind of allopathy treatment or homeopathy treatment, you cannot have data. You cannot, it is not like as if you do a litmus test, or you add acid to alkali and you find out what is the precipitate you got and things like that. More so, in the case of Reiki, it is more of an experience. And the people, and you have to be the person who is receiving the Reiki energy should also be a willing recipient, and the person who gives the Reiki energy should also should do it in good faith and without any ulterior motives. So it is a transaction at the emotion, or not even at the emotion, at the energy level. The transaction takes place, and the result will come only based on the recipient's, how the recipient responds to the energy. You cannot measure it. You cannot measure the Reiki and how much of calories or whatever it is, the energy that is passing and things like that. It is at a very, it's a subconscious level. It cannot be really, it's not at a physical level at all. And a person who receives the Reiki energy we will definitely be able to tell what their experience has been, and sometimes it is very sort of very personal and very sensitive. They may not even disclose. They get the pleasure out of having received that, and they are grateful to the person who gives the Reiki energy. And that is how the Reiki is. It is only by experience that you can spread the message. You cannot do it by means of a pamphlet or anything. It will not work. And it is not something you buy a car. It's like buying a commodity. It is basically out of two minds coming together, and in real earnestness and in a genuine way, the transfer of energy takes place. So it is something, it is very more of a spiritual kind. You cannot measure the spirituality of a person. You cannot say this is this much, this many kilograms or this many kilocalories and things like that. It is something like that. It has to be experienced. That's all. As simple as that. You cannot describe it. It has only to be experienced. And the joy the person receives and the joy of the person who gives, it is bliss. It is infinite bliss. It cannot be measured. It cannot be described. That's all I have to say. Thank you. Thank you so much, ma'am. Thank you. Padma, ma'am, you have raised your hands. You can unmute yourself. Good morning to everyone. I'm very happy to join this 27th World Reiki Day. Great day. Good day for all. My greetings to all. I came out of my depression in 2022 due to Reiki through Miss Sri Devi. I thank her much. எப்படி நம்ம கடவுளை பார்க்க முடியாதோ அதே போல பிரபஞ்ச சக்தியும் நம்ம பார்க்க முடியாது. பட் we connect பிரபஞ்ச சக்தி through Reiki. This is my experience. இந்த Reiki செஞ்சதுக்கு அப்புறம் என்னால என்னோட பல சூழ்நிலைகளை, பல சுச்சுவேஷன்ஸ், டஃப் சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு it helped me a lot. This is what I wanted to say. Thank you. Thank you for the gratitude that you have earned through Reiki. Me as a channel. Thank you. Thank you.
Ma'am, some of Anybody the else? questions were in message box, and Kalavati ma'am also message to us. Okay. Bhuvneshwari ma'am, can you please read the questions? Any schedule ahead online calendar of future upcoming Zoom meetings, meditation activities with topics? Will be posted in Reiki Center of India website, and we are already posting it in groups, which is in Dr. P.S. Lalita ma'am's Healers group and Universal Consciousness group. If they are new to this platform, ask them to message us so we can connect with them. Thank you. Next. I think Umashri wants to share a few lines. Okay. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி விஷஸ் டு எல்லா குருக்கும் நான் என்னோட பிராணம் சொல்லிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், நான் பிளான் பண்ணலை, எதுவுமே பிளான் பண்ணலை. பட் எனக்கு ஐ ஹேட் அ சான்ஸ், இன்னைக்கு எனக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ எல்லாருக்கும் வேர்ல்ட் ரெக்கி டேக்கு எல்லாரும் ரெக்கி ஹீலர்ஸ் அண்ட் குருஸ் எல்லாருக்கும் என்னோட விஷஸ். அண்ட் என்னோட குரு வந்து அருந்ததி மேம் தான். ஸோ நான் வந்து ஒரு 2 years பிஃபோராக தான் நான் இந்த ரெக்கிக்குள்ளே வந்தேன். அண்ட் எனக்கு அப்போ நான் டிப்ரெஷனில் தான் வந்தேன். ஜஸ்ட் கொஞ்சம் சொல்லிடுறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஜஸ்ட் சொல்கிறேன். எனக்கு நான் ஏதோ நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன், எல்லாரும் ஒரு பீரியட்ல இருப்போம். அந்த மாதிரி வந்து தான் எங்கெங்கேயோ சர்ச் பண்ணி ரெய்க்கினா என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த ரெய்க்கிக்குள்ளார அருந்ததி மேம் மூலமாக நான் வந்தேன். அண்ட் அவள் வந்து என்னோட ரிலேட்டிவ் தான் எனக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து தான் நான் ஒரு 3 level 3A வரைக்கும் கற்றுண்டேன் நான். ஸோ நல்லா இருந்தது எனக்கு. ஃபேமிலியாக இருக்கட்டும், ஈவன் ஃபர்ஸ்ட் லெவல் கற்றுக்கும் போதே நான் ஆக்சுவலி ரொம்ப சீக்ரெட்டாக, ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே அதை ரெய்க்கி என்னன்னே தெரியாத வாழ்க்கை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டா. நீ என்னமோ பண்ற அப்படிதான் இருக்கும் தவிர்த்து யாருமே இதான் ரியாலிட்டி. எல்லாருக்குமே டக்குன்னுலாம் தெரிஞ்சவா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவா. நம்ம ஒரு ஹீல் பண்றோம் அப்படின்னா, சைலண்டா ஹீல் பண்றோம்னா அதை யாரும் அக்செப்டன்ஸ் கிடைக்காது, ஈவன் ஃபேமிலியா இருக்கட்டும், ஹூஎவர். ஆனா நம்ம சைலண்டா அதை ஹீல் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு ஃபேமிலியிலேயே எனக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, என்னோட பையனுக்கா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது பரவாயில்ல, ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும் போது தான் எல்லாருக்கும் அக்செப்டன்ஸ் கிடைச்சது. நம்ம ரெய்க்கியை அப்பதான் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்னோட ஃபேமிலிக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஐ திங்க் 2 level முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ரெய்க்கியை என்னோட ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன், நான் கத்துண்டேன் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நான் நிறையாவே அதுலேருந்து எனக்கு அதுதான் எனக்கு ஒரு எப்படி நம்மளுக்கு அஸ்திவாரம் நம்ம வீட்டுக்கு எப்படி முக்கியமோ, என்னோட டிப்ரெஷன் நான் ரெய்க்கி கத்து நம்மளும் என்னென்னமோ பண்ணியிருக்கோம். ஆனா என்னோட விஷயத்துல அந்த ரெய்க்கி தான் எனக்கு ஒரு அஸ்திவாரம். நான் அதை ரொம்ப எங்க வேணாலும் சொல்லுவேன் நான். எனக்கு அதனால நிறைய தெரிய வந்தது. அண்ட் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, நான் வந்து லலிதா சரஸ்வநாமம் இதெல்லாம் நான் கொரோனா டைம்ல ஸ்டார்ட் பண்ணா கூட நான் அப்ப நாராயணியம்லாம் ஆரம்பிச்சேன் கத்துக்க. எனக்கும் அந்த குரு பேரும் லலிதா மேம் தான், எனக்கு அந்த மாமி பேரும் என்னோட நாராயணியம் லலிதா சரஸ்வநாமம் சௌந்தரலகரி அவளும் லலிதா தான். அண்ட் அருந்ததி மாமி அவ எனக்கு சொல்லி கொடுத்தது, இவாளோட குரு லலிதா மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணவும் லலிதா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கனெக்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப அது கனெக்ட் ஆச்சு. எனக்கு ஆக்சுவலி சொல்லும் போதே நான் காட் இமோஷனல். ஐ டோன்ட் நோ ஹவ் ஒய், எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு கனெக்ஷன் கிடைச்சி அண்ட் லலிதா சரஸ்வநாமம் இங்கேருந்து எனக்கு என்னன்னா இந்த ரெய்க்கி கத்துன்றதுக்கு அப்புறம் உணர ஆரம்பிச்சேன், நம்ம இன்னும் படிக்கணும். எனக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நிறைய கிடைச்சது ஸ்பிரிச்சுவலாவே. எனக்கு அங்கேயும் நிறைய கிடைச்சது. இன்னி வரைக்கும் அப்டேட் நான் டில் டேட் ஸ்ரீதேவி மேம்க்கும் தெரியும், என்னோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது என்னோட இதுல ஸ்பிரிச்சுவல் இருந்துட்டே இருக்கும், ஏதாவது சம் மோட்டிவேஷன் இருந்துட்டு இருக்கும். ஆனா இடையில எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவ், நான் மெடிடேஷன் பண்ணா கூட எனக்கு ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் எனக்கு வந்து அதுல கனெக்ட் ஆகி நான் தூங்கிடுறேன். நான் ஹீல் நிறைய பேருக்கு பண்றேன், அது மூலமா பேட்ச் ஃப்ளவர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்புறம் வந்து சுஜோக் கத்துண்டேன் நான் இவா கிட்ட எல்லாமே. நான் இப்படிதான் அருந்ததி மேம் மூலமா தான் நான் அந்த சுஜோக்குங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அண்ட் பேட்ச் ஃப்ளவர்ஸ் ஒன்று இருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்தும் ஃபவுண்டேஷன் ரெய்க்கி, அதுதான் உங்களுக்கு. ஸோ நம்ம ஈவன் அவ சொல்லுவா, எனக்கு மோட்டிவேட் பண்ணுவா. நான் சொல்லுவேன் சம்டைம்ஸ் எனக்கு மெடிடேஷன் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னன்னு தெரியல, நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறோமா, ஒரு பெரிய கொஸ்டினா எனக்குள்ள இருக்கு. நம்ம ஒருநிலைப்படுத்துறதுனால நம்மளுக்கு தூங்கிடுறோமா என்னன்னு தெரியல, என்னையே அறியாம உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்லீப் போயிடுறது. ஸோ அதுக்கு பயந்துட்டே நான் மெடிடேஷன்ல உட்காரதே இல்லை. அது அந்த பயமா நம்ம தூங்கிடுறோம், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லயே நான் இன்னமும் இருக்கேன். அதனால அவ சொல்லுவா என்கிட்ட, என்னோட குரு அவ அருந்ததி மேம் சொல்லுவா, இது வந்து என்னன்னா நீ ஒருநிலைப்படுத்துற, அது அப்படிலாம் இல்லை. நீ வந்து மெடிடேஷனுக்கு உனக்கு டைம் இல்லாட்டா கூட, டைவர்ஷன் நிறைய வந்தா கூட, நீ காத்தால எழுந்த உடனே மோட்டிவேட் பண்ணுவா. நீ எழுந்த உடனே நீ ஆஸ் யூஷுவல் உன்னோட டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 seconds எல்லாம் ஒரு அந்த பெட்டை விட்டு நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சுக்கோ,
உன்னோட யூனிவர்ஸ் நினைச்சுக்கோ, கண்டிப்பா உனக்கு அந்த டே உனக்கு ஆல் த்ரூ த டே போகும்னு சொல்லுவா. ஸோ இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஹீலிங் பொறுத்த வரைக்கும் நான் எனக்குள்ள நான் கொஞ்சம் நீங்க ஏன் பண்ணிக்கோ அப்படின்பா சிம்பிள்ஸ் போட்டு, பட் அதெல்லாம் பண்றேன். பட் ஆனா இங்க இடையில எனக்கு ஏதோ ஒரு பிரேக், ஆனா ரேக்கி உள்ளார ஓடின்னு இருக்கு. அதனால எனக்கு ஒரு கில்ட் இருந்தது, நம்ம ஏன் ரேக்கி பண்ணிட்டு இருக்கல, ஏன் பண்ணல, நம்ம ஹீலிங் ஏன் நடுவில் பிரேக் எடுத்தோம், இவ்வளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு கேள்வி. ஆனாலும் அருந்ததி மேம் சொல்லுவா, இப்ப கூட ரீசெண்டா வந்தா எனக்கு டைரக்டா 3 ஹீலிங்க்கும் எனக்கு அது நாங்க பிளான் பண்ணல, எனக்கு டைரக்ட் ஹீலிங் கிடைச்சது அவ மூலமா. ரீசெண்டா இப்பதான் எனக்கு ஒரு 1 month பிஃபோர் ஐ காட் டைரக்ட் ஹீலிங் ஃப்ரம் ஹர். ஸோ அதுக்கு ஐ எம் பிளஸ்ட் ஆக்சுவலி. அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அவளுக்கு. அண்ட் இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் பாயிண்ட் இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுட்டேன் இது இன்னைக்குள்ளார கொஸ்டின்ஸ் எனக்கு சாரி. ஆனா எனக்கு அதுக்கு இன்னைக்கு ஒரு கொஸ்டின், எனக்கு அது ஆன்சர் கிடைச்சது த்ரூ இன்னைக்கு மீட்டிங் மூலமா. அந்த இவா பேசினா இல்லையா, ஸ்ரீதேவி மேமோட ஸ்டூடெண்ட் கும்பகோணத்துல டாக்டர் ஸ்ரீலேகாவா யாரோ, ஐ திங்க் ஸோ. ஸோ அவ நீங்க எல்லாரும் பேசுறீங்க, ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஈவன் எனக்கும் பெட் இருக்கு, நான் பெட்டு கொடுப்பேன், என்னோட செடிக்கு சொல்லுவேன், ஆத்துல வளர்க்குற செடி கூட சொல்லுவேன், நீ வளர்ந்துடு பூ. என்னோட சங்கு பூ வளரவே இல்லை, சரி ஏன் தான் நீ வளராம இருக்க, நான் வாங்கி வரும்போது சூப்பரா வளர்ந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப டெய்லி எனக்கு 2 பூ பூக்குறது. நான் ஈவன் அதெல்லாம் ஹாப்பியா நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அதுல ஒரு எனர்ஜி, ஒரு ஃப்ளவர் எனர்ஜி இருக்கும். சம்திங் நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்தா கூட அதுல ஒரு கனெக்ட் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப நான் ஒரு ஃப்ளவர் போடும்போது அதனால ஒரு எனர்ஜி கிடைச்சு கனெக்ட் ஆகி, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் செடியா இருக்கட்டும், நம்ம சாதாரண ஒரு விஷயம் தானே, செடியை போய் நம்ம ஏன் ஒரு ஷேர் பண்றோம்னு நினைக்கலாம். பட் அங்க கூட வி காட் கனெக்டட். இந்த செடியில கூட நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அங்க ஒரு யுனிவர்சல் எனர்ஜி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சது. ஆனா இப்ப இன்னைக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணவோ ஹீலிங் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணியோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இது கிடையாது. என்னோட கில்ட் அதுல தெரிஞ்சது என்னன்னா, நம்ம சைலண்டா நம்மளுக்குள்ள ஒரு ஹீலிங் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சாச்சு, யூனிவர்சலோட எனர்ஜி கிடைச்சிருக்கு. நம்ம இன்னும் அதுல இன்னும் பண்ணணும் நிறைய. ஐ அக்ரி அண்ட் அக்செப்ட். ஆனா என்னோட கில்ட் நீ பண்ணல, அதனால உனக்குள்ள ரேக்கி இல்ல, உன்னோட யூனிவர்சல் எனர்ஜி கிடைக்காதோ அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்றதுக்கு, இதெல்லாம் நம்ம சைலண்டா ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயத்துல இருந்து வி காட் எனர்ஜி கனெக்ஷன். தட் இஸ் வாட் ஐ காட் டு நோ டுடே. அண்ட் எனக்கு இன்னியோட இது எனக்கு என்னாச்சுன்னா, நிஜமா எனக்கு இன்னைக்கு மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணல, ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்டதுலயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 போர்ட்ஸ் பசங்க இருக்கா, என்னோட குழந்தைகள் 2 பேரும் 2 போர்ட்ஸ். ஆனா என் பையன் சொல்லுவான், அம்மா எனக்கு ஹீல் பண்ணுமா, எனக்கு இது கரெக்டா வரணும், எனக்கு ஹீல் பண்ணுமா, இது கரெக்டா வரணும், ஹீலே பண்ண மாட்டேங்கிற அப்படின்பா. பட் ஆனா நான் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு சம்திங் ஐ டூயிங். ஆனா அவளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நான் எங்கேயோ சம்வேர் ஐ டிட் ராங். நான் ஏன் விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் அந்த மெடிடேஷன்ல நான் தூங்கிடுறேன். ஹீல் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஹீல் நிறைய பேர் பண்ணது எல்லாமே சக்சஸ் தான். நான் நான் ஹீல் பண்ணி யாருக்கும் சரியில்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஈவன் நான் என்னோட ஸ்லோகா கிளாஸ்ல இன்னைக்கு போனா கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவா, ஈவன் லலிதா மாமி என்னோட குருவே சொல்லுவா, உமா சிரிச்சே நீ மயக்கிடுவா வாட் எவர். அது ஏன்னா அவளுக்கு அங்க ஒரு கனெக்ட் கிடைக்கும். உங்ககிட்ட சொன்னா இது சரியாயிடும், நீ இருந்தா அந்த இடம் பாசிட்டிவா இருக்கு, இப்படிலாம் சொல்லும் போது அப்போ ஓகே சம்வேர் நம்ம கனெக்ட் ஆகியிருக்கோம் அந்த இடத்துல. அதெல்லாம் அப்ப இதெல்லாமே இட்ஸ் அ வே ஆஃப் ஹீலிங். நம்ம உட்கார்ந்துட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் புரிஞ்சுட்டது. இன்னைக்கு எனக்கு பேசலாமா, எனக்கு நிஜமாவே மாமி கேட்டா 2 நாள் முன்னாடி கூட. ஏன்னா எனக்கு எப்போதுமே ராதா கல்யாணமும் இந்த ரெக்கி டேவும் கிளாஷ் ஆகும். ஸ்ரீதேவி மேமும் லாஸ்ட் இயர் கூட கேட்டா எனக்கு, நீ பேசலாம், நீங்க அட்லீஸ்ட் பேசலாம். இந்த வருஷம் நான் மேகசின் போடல, இதுக்கு எழுதி கொடுக்கல நானு. ஏன் அப்படின்னா எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் நான் என்ன நான் இது பண்ணிக்கணும், இன்னும் மோட்டிவேட் ஆகி என்ன நான் இன்னும் நிறைய ஹீல் பண்ணி இன்னும் சக்சஸ் ஸ்டோரியோட நான் போடணும் அப்படின்னு எண்ணம். ஸோ பேசுறதுக்கு கூட அவ சொன்னா, நீ ஏதாவது பிளான் பண்ணிக்கோ, நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னுட்டு. பட் இன்னைக்கு அதுதான் ஒரு யூனிவர்சல் எனர்ஜி. நீங்க எல்லாரும் பேசுறதுல ஒரு எனர்ஜி கனெக்ட் ஆச்சு. இதுவும் ஒரு ரேக்கி எனர்ஜி தான் நம்மள எங்கேயோ கனெக்ட் பண்ண வச்சிருக்கு. ஒவ்வொருத்தர் பேசின ஒரு மோட்டிவேஷன். ஆனா இன்னிலேருந்து எனக்கு ஒரு இது சரி, நம்ம குருஸ் கிட்ட ஒவ்வொருத்தரையும் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் கேட்டுண்டு என்ன ஒரு கைட் பண்ணி, ஏன்னா நம்ம 3 year வரைக்கும் முடிச்சிருக்கோம், நம்ம இன்னும் பண்ணணும். ஆனா பேசுறதுலயே நம்மளுக்கு சில பேருக்கு ஹீல் ஆகும் அப்படின்லாம் ஒண்ணு. பட் இன்னும் நம்ம ஹீலிங் பண்ணா எவ்வளவு நல்லதா கிடைக்கும் அவளுக்கு அப்படின்லாம் எனக்கு இன்னிலேருந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு. டெஃபினட்டா எனக்கு இன்னைக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பட் அடுத்த இயர் இன்னும் நான் நிறைய ஸ்டோரிஸ், சக்சஸ் ஸ்டோரிஸ் என்னோட ஹீலிங்ல இவாளுக்கு அப்படி இருக்கு அவளுக்கு அப்படி இருக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், மேகசின்லையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் யூனிவர்ஸ்க்கு எல்லாருக்கும், லலிதா மேம்க்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் அண்ட் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். Thank you, Uma Sri ma'am. From what you have spoken, I will take that crisp of question alone from you. That crisp of question alone, why do we sleep during the meditation? Because your energy body needs rest, which you have, any one of us would not have given that momentum of rest.
So whenever the time formation is during the form of meditation, that gets cleansed as well as healed, both. So when you fall asleep, you need not feel guilty. You have to take that momentum of rest. That is number one. Number two, now what I understood from all the feedbacks and everything is, and I should thank the entire forum for being very patient with us. Everyone wants to start your journey. So it is small kuti tips, it's all fine. But when you start your journey, meditation, chanting is the anchor of which is linking yourself with your anchor of faith. X, Y, Z, which is your creator, which is all our creator. Then the channelization of energy comes. I am highlighting on this point because morning ritual for us is over, fine. But when you channelize the energy to others, we become a source of instrument. Yam petra inbam ivvayagamum peranu Tamilla சொல்லுவாங்க, நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் போய் சேரும். And Reiki or any healing modality for that matters, it is all a lifesaver. And it is an elixir of life. So when you give that, automatically, even if we are in certain glitch, it tunes our energy to the highest force. So this is one thing which second thing which I wanted to share it with you. I really wish your journey will be very, very excellent than ever before, with all the teachers of your spiritual mentors and Arundhati ma'am's blessings, and of course our Dr. P.S. Lalita ma'am's blessings. We are all with you. Thank you, ma'am. Over to Kalavati ma'am, the senior member. Yeah, ma'am. Any problem by birth can be healed? Of course, yes. Any childhood problem by birth. Because one person is having some issue with his brain, some malformed cells, and he is getting headache. Whether it can be healed? It can be healed depending upon the age, number one. The treatment process might take time. That's all. Okay. Which is the chakra for the childhood related issue is Mooladhara chakra. Okay. Okay, the root chakra is the root cause. Okay, when you are healing that and the entire back chakras, then the streamlining of energy happens. Okay, and main chakras are Mooladhara and Agnya. Okay, Mooladhara and Agnya. Ma'am, another query. When I'm giving healing to others, unlike the other person, I'm getting sleepy. You need to declutter the energy. That is what I'm trying to say. See, when we heal others, you are getting sleep. First, you can understand it as a relaxation. It is okay. But protect your aura and then start doing the healing. Don't get attached with the aura. Okay. And we are not the doers here. We are just used as an instrument or the vessels here. And meditation itself is one of the best method for self-healing, madam. It is there, but you know what? Why do we do self-healing? Always this question occurs to everyone. Meditation is like a pot that fills the water or the nectar. But in case, throughout the day, if we are traveling today, the day-to-day life things has to go on. If you get a call or if there is any emotional disturbances, what do? That time, though the pot is filled up, either it will overflow or it cannot manage. So what happens is, you need to strengthen that particular chakra. That is why the self-healing has been given to us, number one. Secondly, aura shielding. These both should be there. So many times people say, if I do meditation, it is okay, that's enough. No, do your aura shielding. Because we as a healers, either we tend to leak the energy or we tend to take in others' energy from us. For example, if you speak to a person in a counseling platform, okay, you tend to absorb that kind of energy. Anyone for that matter can tend to absorb that energy as well. That should not be done. So healers always are requested to shield their aura before they do the healing. That is the must part.
Even after the chakra meditation or golden ball meditation, any meditation we do it, we have to shield the aura. In case if your aura is very, very sensitive, please shield the aura with the help of the symbols. This is the answer. Okay. I hope I have clarified your question, Kalavati ma'am. Padma Priya, yes ma'am, please. Ma'am, even I'm doing meditation alone. I'm not doing self-healing for last nearby somewhat so many years it would be. I'm just doing meditations. So how to shield our aura? Will you please guide in that? Which degree you have finished? 3 degree, ma'am. 3A. Okay. Use the help of the master symbol first. Okay. Power symbol, protection symbol. End it with master symbol. Left to right direction of the shoulder. Left to right. Okay. Okay, ma'am. Thank you. Of the shoulder. Just tell yourself you are completely highly protected. Okay. Okay, and I know because you always talk about certain issues that you have undergoing. So Yeah. Yes. For that. That is why I'm telling you. Shield it with master symbol. Power. Okay. Power symbol. 3 protection symbol. Last end with master symbol. Master symbol. Yes. Okay. Thank you, ma'am. Thank you very much. And yes, Uma Shri ma'am has asked this question, and I think even there is little bit of alignment with the same question with Padma Priya ma'am. Anyone who has this in their mindset, I have been doing only meditation, not doing healing. It is okay. Attunement of your own, attunement, once attuned, the energy will stay with us forever. So anchoring to that universal energy is the only thing that we are doing it. And when you are doing the meditation, you're always absorbing the energy. When you're absorbing the energy, you also have to give that energy either to the earth or to the plants or to the needed people. So you will enhance your healing power. Thank you. Anything else? Any questions in the chat box? I think Devi Priya, she wants to thank. Actually, Vanakam. I had healing session Sri Devi did for me. Very nice experience. I felt the energy very well in my hands. Not able to talk as I'm in a competition at present. Sri Devi positive talks, patience, amazing knowledge, advices healed me. I had lot of doubts. She explained very well. Got relief from lower abdomen pain. Thank you, Reiki. Thank you, Sri Devi. Thank you so much for all the people Thank who you. Thank you, Bhuneshwari ma'am. Thank you, Devi Priya ma'am. Thanks to each and every one of you who shows the gratitude towards the healing power. I'm just used as a channel. Once again, I'm telling you. Thank you so much. Anything else, Bhuneshwari ma'am?